ஆட்சியாளன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அப்புறம் எஸ்ஐ கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்க்கான பொது தமிழ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதுக்கான ஆன்சருக்கே பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த தமிழும் கரண்ட் அஃபேர்ஸுமே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பதவி அவங்களுக்காகவும் அரசு போக்குவரத்து கழகம் ரெக்யர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்த்து வரும். இப்போது தமிழ் மட்டும் 50 கொஷின் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் 15 கொஷின் இருக்கும். இப்போ மொத்தமாக அவங்க 65 கொஷினுக்கான கொஷின் அண்ட் ஆன்சரை மட்டும் நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாகவும் சேர்ந்துக்கலாம், ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பாரதிதாசன் இயற்பெயர் என்னன்னு? சுப்புரத்தினம். தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். சிலப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10. உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்விக்கண் திறந்தவர் காமராசர். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 2 வகைப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 வகை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3 வகை. ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். பராபர கன்னி என்ற நூலின் ஆசிரியர் தாயுமானவர். கவிஞாயிறு என்றும் அடிமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் தாராபாரதி. வாய்மொழி இலக்கியங்களும் 1. இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நாட்டுப்புற பாடல். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு கேட்டால் சாரா அரங்கநாதன் விருது. குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 வகைப்படும். நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை கிளிக்கன்னி. ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் சுரதா. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார். பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டால் பிசிராந்தையார். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். தொல்காப்பியம் என்ற நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் பாரதியார். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் மதுரை. கலிங்கத்து பரணி என்ற நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். 8 தொகையில் இடம் பெறாத நூல் எது? மதுரை காஞ்சி. கிறிஸ்துவ சமயத்தாரின் களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பவானி. திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் எதுன்னு கேட்டால் தமிழ் தேன். தேவநேய பாவனர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று + என்றும்.
இப்போ இதிலேயே பார்ட் பி பொது அறிவாக தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பின் விதி 200 ஆளுநருக்கு கீழ்காணும் எந்த அதிகாரத்தையும் வழங்குகிறதுன்னு கேட்டால் இந்த ஆப்ஷனில் இருக்க எல்லாமே தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு என்னென்னா மாநில அரசுகளின் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது. செகண்ட் ஆப்ஷன் மாநில அரசுகளின் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் மசோதாவை நிறுத்தி வைப்பது. 3 மாநில அரசுகளின் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பது. இது 3மே இந்திய அரசியலமைப்பு விதி 200 ஆளுநருக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் வழங்குது. உலக அளவில் காற்றாலை சூரிய மின்சக்தி உற்பத்தியில் முதல் 3 இடங்களில் உள்ள நாடுகள் எதுன்னு கேட்டால் சீனா, அமெரிக்கா, இந்தியா. பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்ட தமிழ்நாடு கிராம வங்கியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டால் 2019. ஒரு மாநிலம் ஒரு மண்டல ஊரக வங்கி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் 1 மே 2025. உலக புகழ்பெற்ற கோலோசியம் அரங்கம் அமைந்துள்ள நாடு இத்தாலி. சமீபத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கீழ்காணும் எந்த பகுதியில் முதலைகள் பாதுகாப்பு மையம் அமைக்க தமிழக அரசு முன்வந்துள்ளது? அணைக்கரை. ஒருவரின் இரத்த சிவப்பு அணுக்களில் ஏபி ஆகிய 2 ஆன்டிஜென்களும் இல்லை எனில் அவரது இரத்த வகை O பாசிட்டிவ். சமீபத்தில் மறைந்த பழம்பெரும் தமிழக காங்கிரஸ் தலைவரான குமரி அனந்தனுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு அவரது தமிழ் வளர்ச்சி பணியை பாராட்டி தமிழக அரசு அளித்த விருது எதுன்னு கேட்டால் தகைசால் தமிழர் விருது. அநேகாந்தவாத கோட்பாடு கீழ்காணும் எந்த மத கோட்பாட்டோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் சமண மதம். 2025 பிம்ஸ்டெக் மாநாடு நடைபெற்ற இடம் பாங்காங், தாய்லாந்தில் இருக்கு. இந்தியாவில் முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 8 ஏப்ரல் 2015. பைகானூர் விண்வெளி மைய ஏவுதளம் அமைந்துள்ள நாடு கஜகஸ்தான். பிம் போஷன் சக்தி நிர்மாண் திட்டம் என்பது பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்து வலிமையை மேம்படுத்தி மாணவர்களின் வருகையை அதிகரித்தல். 2025ஆம் ஆண்டிற்கான பாரதிய பாஷா பரிஷத் தேசிய விருதை பெற்றவர் எஸ். ராமகிருஷ்ணன். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையால் 2025ஆம் ஆண்டுக்கான தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சியாக தேர்வாகியுள்ள மாவட்டம் தஞ்சாவூர். இப்போது இது எல்லாமே காமனாக டிஎன்பிசி அண்ட் எம்ஹெச்சி அந்த டிஎன்எஸ்டிசிக்கு காமனாக பார்த்தோம். இது எம்ஹெச்சிக்கான பார்ட் சி பொது அறிவியல் பகுதி. இதில் பொறுத்துக்களை தினங்கள் கருப்பொருள். அக்டோபர் 15 உலக கை கழுவும் தினம். நவம்பர் 19 உலக கழிவறை தினம். பிப்ரவரி 10 தேசிய குடற்புழு நீக்க தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். இதுதான் ஆன்சர். சோப்பிற்கு மாற்றாக பயன்படும் பழம் பூவந்தி. இந்தியாவின் முதல் சுல பண்பாட்டு கழிவறை அமைந்துள்ள மாநிலம் புதுடெல்லி. ஒரு பொருள் அடைத்துக்கொள்ளும் இடத்தின் அளவு கன அளவு. வாயு நிறையுள்ள ஒரு பொருள் குளிர்வடைந்து திரவமாக மாறும் நிலை சுருங்குதல். காற்று என்பது ஒரு வடிவமற்றது, நிறமற்றது, கலவை. இவை எல்லாமே மேற்கண்ட அனைத்துமே இதுக்கு ஆன்சர். ஒரு பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் அது இழுத்தல் ஆகும். இட்லி தயாரிப்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் சோடா உப்பு. சோடா உப்பு ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது அந்தளவுக்கு நல்லதில்லை, அதனால் அந்த ஆப்ஷன். அழுத்த சமையல் கலன்கள் சாதாரண பாத்திரங்களில் சமைக்கும் வேகத்தை விட 4 மடங்கு விரைவாக சமைக்கின்றது. மிக்சியின் தமிழாக்கம் கலப்பி. ஏழைகளின் உயிர் எதிர்பொருள் எது? பூண்டு. தவறான இணையை கண்டறி. அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்குது. முளைக்கட்டிய பயிர் வகைகளில் புரதம் இருக்குது. பேரிக்காயில் விட்டமின் ஏ இல்லை, தாது உப்புக்கள் தான் இருக்குது. வாழைப்பழத்தில் தாது உப்பு இருக்குது. இப்போது ஆன்சர் சி. அதில் பேரிக்காய் விட்டமின் ஏங்கிறது தப்பு, தாது உப்பு தான் பேரிக்காயில் இருக்குது. தவிட்டில் காணப்படும் விட்டமின் பி.
பொறுத்துக. காற்றுகள் தன்மை: தென்றல் காற்று இதமான காற்று, புயல் பலத்த காற்று, சூறாவளி மிக பலத்த காற்று, நிலக்காற்று குளிர்ந்த காற்று. உணவு சங்கிலியில் பாம்பிற்கு முன்வரும் விலங்கு எலி.